ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 5 வயசு குழந்தைக்குள்ள பட்டுப்பாவாடை சட்டை நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க வெட்டுறது. நம்ம அதாவது அளவு சட்டை நமக்கு தந்திருக்காங்க. அதில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை போல் நீங்கள் வெட்டி தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் வெட்டுறது. வாங்க நம்ம எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். அவங்க லைனிங் ப்ளவுஸு, அதாவது லைனிங் வச்சு தான் எடுத்து வந்திருக்குறாங்க. இப்போ நம்ம அளவு சட்டையில் என்னென்ன அளவு அப்படின்னு முதல்ல அளந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம முதல்ல லைனிங் துணியை தான் நம்ம வெட்ட போகிறோம். எப்போயுமே நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது எப்படி லைனிங் துணி வெட்டுவோமோ அதே மாதிரி தான் லைனிங் துணியை இதை போல் அளந்துருப்போம். அதனால் நம்ம ரெண்டாக இப்படி மடித்து போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதாவது க்ளோசிங் சைடு நம்ம பக்கமாகவும் ஓப்பன் சைடு எதிர்பக்கமாகவும் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் எப்படி நம்ம போட்டு வெட்டுவோமோ அதே மாதிரி தான் நமக்கு ஓப்பனிங் சைடு அந்த பக்கமாகவும் க்ளோசிங் சைடு நம்ம பக்கமாகவும் இருக்கணும். இப்போ அகலம் எவ்வளவுன்னு அளந்துக்கலாம். கரெக்டாக 8.5 இருக்குது. ரெடி அளவு 8.5 இருக்குது. நம்ம 9.5 10 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க வளர்ந்துட்டே போவாங்க. அதனால் நம்ம அப்பப்போ பிரித்து விடுற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே துணி விட்டு நம்ம வெட்டணும். ரெண்டாக மடித்து போட்டுட்டு பாடியோட அகலத்தை முதல்ல அளந்து எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அளந்து எடுத்துட்டு நம்ம மீதி உள்ள துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். கைக்கு வேணும், அதனால் மீதி உள்ளதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாக மடிச்சிருக்கிறோம் பாருங்கள். அதிலிருந்து நம்ம உயரத்தை அளக்கணும். ஹைட் அளந்து அதை நம்ம ரெண்டாக மடிக்கணும். இப்போ ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்டு கரெக்டாக நம்மளுக்கு 12.5 இருக்குது. சரி, 16.5 இருக்குது. 1 இன்ச்சு விடணும். அப்படின்னா நம்மளுக்கு 17.5. அதாவது மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டால் போதும். அப்போ 16.5 இருக்குன்னா 17.5 எடுக்கணும். எடுத்து ஹைட் அளந்துக்கோங்க. ஹைட்டை நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. திருப்பியும் கூட நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக 16.5 இருக்குது. இப்போவும் 16.5 மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெண்டாக மடித்து போட போகிறோம். எடுத்துட்டு இப்படி ரெண்டாக அப்படி மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். கரெக்டாக எல்லா அளவும், அதாவது அந்த 2 துணி ஒன்று போல் இருக்கணும். அதே போல் வச்சு நம்ம அளவு வச்சுட்டு பாருங்கள், அளந்து எடுத்தாச்சு. இதோ இங்கே பாருங்கள், நான் அளவு எடுத்துருக்குறேன். அது நான் உங்களுக்கு எவ்வளோன்னு காட்டுறேன். அதாவது கழுத்து 2.5 2.5 வச்சா போதும்.
ஷோல்டர் உயரம் வந்து 4.5 வச்சுருக்குறேன். ஆம்கோல் வந்து 5.5, ஷோல்டர் வந்து 3 வச்சுக்கோங்க. 2.5 கழுத்து, 3 ஷோல்டரு, 5.5 வந்து ஆம்கோல், முன் கழுத்து உயரம் வந்து 4.5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆம்கோலுக்கு இப்படி கோடு கீச்சிக்கலாம். கோடு கீச்சிட்டு கழுத்தையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது வந்து பானைக்கு வைக்க போகிறேன். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு இந்த பக்கமாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ மேலே நான் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டிங்க அப்படின்னா பானைக்கு நம்ம வெட்டிடலாம். இப்போ வந்து கீழே வந்து மீதி இருக்குது பாருங்கள், அந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் இருந்து ஒரு 3 இன்ச்சு மடக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு. அது எதுக்கு அப்படின்னா ஓப்பனுக்காக 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு பாதி அளவு இது மேலேருந்து ஆம்கோலில் இருந்து அந்த ஓப்பன் 3 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து அளந்து அதில் பாதி இன்ச்சு எடுத்து ஒரு கோடு கீச்சிக்கணும். நம்ம நடுவில் ஒரு கோடு கீச்சிட்டு அதில் இருந்து ஒரு இன்ச்சு. அது எதுக்குன்னா உடம்புக்கு நமக்கு வளைவு வரணும் பாருங்கள், அதுக்காக அந்த 1 இன்ச்சு விட்டு நம்ம அதில் இருந்து அந்த ஓப்பன் சைடு வரணும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வளைச்சி அப்படியே விட்டுக்கணும். அவ்வளோதான், இவ்வளோதாங்க ஒரு பட்டு பாவாடைக்கு அளவு மொத்தமே இவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் 5 வயசு குழந்தைங்களுக்கு. அதுலேருந்து ஒரு இன்ச்சு எடுத்து அப்படி நம்ம வளைவு வெட்டிடலாம். சிம்பிள், ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை தைக்கிறது நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க, பட்டு பாவாடை சட்டை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் இதில் எந்த கஷ்டமுமே கிடையாது. ஈஸியாக கட் பண்ணி அதேமாதிரி கீழே உள்ள கழுத்தையும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது கீழே உள்ள கழுத்து இறக்கமாக வேணும்னு சொன்னாங்கன்னா 4.5 இன்ச்சு வச்சுருக்கோமா, அப்போ 5 வச்சுக்கோங்க. இல்லை மேலே தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே சைஸ் பார்த்து வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அதாவது பட்டு பாவாடையோட சட்டை ரெடி. அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஈஸியாக நம்ம வெட்டிடலாம், ஈஸியாகவும் நம்ம தைச்சிடலாம். ரொம்ப கரெக்டான அளவில் வரும். லைட்டாக அறுக்காட்டு போட்டுக்கோங்க மேலே, அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக, அதாவது பின்னாடி பின் கழுத்துக்கும் நமக்கு அப்படின்னா தான் கரெக்டாக அளவு அடையாளம் தெரியும். முதல்ல நம்ம ஆம்கோல் வெட்டி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த குழந்தைங்களுக்கு 5.5 வச்சாலே ஆம்கோல் வந்து சரியாக இருக்கும். இந்த வளைவு வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கழுத்து, இந்த துணி வந்து நான் 2ஆக மடித்து போட்டிருக்கிறதுனால சேர்த்து வச்சு வெட்டிடக்கூடாது. இதை வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்துக்கணும். ரெண்டாக அப்படியே கட் பண்ணி தூரை எடுத்துட்டு முன் சைடு பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டும் தனியாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்து வரைஞ்சி வெட்டிக்கலாம்.
இப்போ ரெண்டையும் நடுவில் உள்ளதை பார்த்து நம்ம வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்போ வந்து ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுத்துட்டு சென்டர் கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு நம்ம முன்னாடி கழுத்துக்கு வந்து வரைஞ்சிட்டோம் ஏற்கனவே, அதனால் நம்ம அதையே பார்த்து வெட்டிடலாம். அவ்வளோதான், முன் சைடு முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ பின் கழுத்து, அது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால வந்து பின் கழுத்து வந்து சின்னதாக தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பின் கழுத்து வந்து ஒரு எத்தனை இன்ச்சு, ஒரு 3 இன்ச்சு வரைஞ்சிக்க போகிறேன். ஆம்கோல் ரெண்டும் அந்த சைடு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் 3 இன்ச்சு வந்து குறித்து வச்சுருக்கிறேன். அதில் அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். பின் நெக்கு வந்து நான் ரவுண்டு நெக்கு வைக்கிறேன். முன்னாடி வந்து பா நெக் வச்சுட்டு பின்னாடி வந்து ரவுண்ட் நெக் வைக்கிறேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் படித்தவங்க தான் கற்றுக்க முடியும், படிக்காதவங்களாம் கற்றுக்க முடியாது அப்படின்லாம் ஒரு கணக்கே கிடையாது. யார் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம். மெஷர்மெண்ட்டு தான், அது நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். எந்த பயமும் வேண்டாம் பிகினர்ஸுக்கு வந்து. அதாவது பிகினர்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி கொஞ்சமாக படிச்சிருக்கிறவங்களும் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸி எல்லாமே. இப்போ வந்து நம்ம கையை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். மீதி உள்ள துணி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த குழந்தைக்கு வந்து பஃப் கை வேணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால் அந்த நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட உயரத்தை வந்து நம்ம அளந்துக்கலாம். உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அளந்துக்கோங்க. கரெக்டாக 5.5 இருக்குது. அந்த அளவு அப்படியே குறிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து துணி வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் அந்த 1 இன்ச்சு விடுறது அதெல்லாம் வேண்டாம். அதை அப்படியே வச்சுட்டு பஃப் கை அப்படிங்கிறதுனால ஒரு 3 இன்ச்சு தனியாக ஒரு 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த 3 இன்ச்சு இந்த சைடில் தான் நம்ம வந்து பஃப் வரையோம், பஃப் வந்து தைக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக பஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதற்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த சட்டை கையோட அளவு வந்து வரைய போகிறோம். நான் கையை போட்டு அப்படியே அதுக்கு பிறகு அப்படியே வரைய போகிறேன். கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த சைடு உள்ள உயரத்தையும் அளந்துக்கோங்க. 5 இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 3, 3.5 வச்சா கூட போதும், சரியாக இருக்கும். உயரம் வந்து 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்கோல் வந்து நம்ம ஒரு 3 வைக்கணும். 3 வச்சுட்டு நம்ம அப்படியே அளந்து எடுத்துட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். கை வந்து மொத்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நடு பாகம் தெரியறதுக்காக ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். கை வந்து தயாராகிடுச்சு. வந்து பட்டி, அதாவது பட்டன் பட்டி வந்து இந்த துணியிலே நம்ம வந்து பட்டன் பட்டியை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2.5 இன்ச்சு. அப்படியே அளந்து எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கணும். 2 சைடுக்குமே நம்ம 2.5 இன்ச்சு தான் எடுத்துருக்குறோம். எடுத்துட்டு நம்ம எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மிஷினில் போய் நம்ம தைக்க உட்காந்தோம்னா கடகடன்னு நம்ம தைச்சி. இதே மாதிரி தான் நம்ம மெயின் பீஸில் வந்து நம்ம கட் பண்ணணும். அது எப்படின்னா, நம்ம கட் பண்ண அந்த லைனிங் ப்ளவுஸை எடுத்து அப்படியே மேலே போட்டு அதே அளவு கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். முன் சைடு பின் சைடு ரெண்டும் ஒன்று போல் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் துணி மட்டும்தான் அளவு எடுத்து கட் பண்ணணும். மெயின் துணியை வந்து நம்ம கட் பண்ண அந்த அளவு லைனிங் துணியை வச்சே மேலே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். கைக்கும் அதே போல் தான் நாலாக மடிச்சுட்டு இந்த துணியை போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ லைனிங் துணி மெயின் துணி ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போலயே நீங்களும் துணியை வந்து கட் பண்ணி தைச்சி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். அவ்வளோதான். நன்றி.